Our beloved brothers and sisters, join with us in Bible study at Alpha Word Ministries on every Thursday 8 p.m. Man of God Pastor John Samuel is the messenger. Title: Fear of the Lord is Wisdom. பிரியமானவர்களே, ஆல்ஃபா வேர்ட் மினிஸ்ட்ரியோட பைபிள் ஸ்டடிக்காக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் வெல்கம் யூ ஆல் the mighty name of the Lord and Savior Jesus Christ for the meditation of the Lord's word. Come, let's go and meditate. Let's turn our Bible to Job 28:28. யோபு 28:28. யோபு 28ஆம் அதிகாரம் வசனம் 28. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். Job chapter 28 and verse 28. And unto man he said, Behold, the fear of the Lord, that is wisdom, and to depart from evil is understanding. Exactly, this is what we have to do. ஆண்டவருக்கு பயப்படணும். பயப்படுறதுன்னா என்னது? அவருக்கு பயப்படணும்னு சொன்னால் அவர் சொல்கிறத கேட்குறது. வாட் காட் சேஸ், டூ இட்னா டூ இட். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஆண்டவரே ஏன் இதை சொல்ல விரும்புகிறீர்? அதெல்லாம் காட் இஸ் வெரி ஃப்ரீ டு ஆன்சர். ஆனால் செய்திருங்க, அது நல்லது. சாமுவேலை சின்ன பிள்ளையா இருந்தபோது குட்டி சாமுவேலை கூப்பிட்டார் ஆண்டவர். சாமுவேல்னு அவனுக்கு தெரியல. அவன் என்ன பண்ணான்? ஏலிகிட்ட ஓடுறான். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் நிலைமை இப்படி தான். நம்மளை பற்றி ஆண்டவர் கூப்பிட்டார்னா நம்ம உலக பிரகாரமான மனுஷர்கிட்ட போவோம். இல்லை, கர்த்தர் தான் கூப்பிட்றாரு. இதை நம்ம உணர்ந்து கொள்ளறதுக்கு தரும். 3 முறை ஆண்டவர் கூப்பிட்டார், 3 முறையும் ஏலிக்கிட்ட போனோம். ஆனால் 4வது முறையில் ஏலிக்கு புரிஞ்சு போச்சு, இது கர்த்தர் தான் கூப்பிட்றாரு. அதனால அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஒன்று அழகாக சொல்லி கொடுத்துட்டான். சின்ன பையன், அவருக்கு தெரியாது சாமுவேலுக்கு. சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்குறேன்னு சொன்ன உடனே, அவர் சொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே he started pouring his heart out. God pours his heart out to us. நம்மகிட்ட தான் சொல்வார் தன்னுடைய நிலையை. தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யும்போதோ ஏதோ ஒரு காரியம் செய்யும்போதோ இன்னொரு பிள்ளைகிட்ட போய் அதை சொல்வார். அதுதான் இப்போ நீ ப்ராஃபஸின்னு சொல்லிட்டு இருக்கணும். தென் லேட்டர் சாமுவேல் பிகேம் a prophet. கர்த்தர் எல்லா பிளானையும் சொல்கிறாரு. நான் யோசிச்சு விடுறது, சின்ன பையனாச்சே, அவங்ககிட்ட போய் இவ்வளோ லோடு கொடுக்கலாமா? கர்த்தர் கொடுத்தாரு. ஏன்னா அவன் ரிசீவ் பண்ணுறது கரெக்டாக இருந்தான். நீங்கள் நம்மளுக்கும் அதே தான். when we receive the word of God, we have to act. அவன் போய் சொல்லி வச்சுட்டான். அதை டெஸ்ட் பண்ணுறது எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, திருப்பி அடுத்த நாள் போய் ஒன்று விடாமல் சொல்லுன்னு ஏலி கேட்டபோது எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவனுக்கு பயமே இல்லை, பயம் தெரில. இன்ஃபேக்ட் எலி வாஸ் அங்கே ஹை ப்ரீஸ்ட். அவனுக்கு தான் சாமி தண்டனை கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு தீர்க்கதரிசியை எடுத்துக்கிறாரு. சின்ன பையனை தெரிஞ்சு கொள்கிறாரு. ஸோ கர்த்தர் தன்னுடைய ரகசியங்களை தன் பிரியமானவர்களுக்கு கொடுக்குறாரு. எல்லா கர்த்தர் சொல்லாமல் செய்கிறதில்லை. ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சோதோம் குமாரை அழிக்க போகிறேன் அப்படின்னாரு. கொஞ்சம் வாசிக்கலாம் அதை. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17வது வசனம் 19வது வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 17. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? Genesis chapter 18 and 17th verse. And the Lord said, Shall I hide from Abraham the thing which I do? Genesis chapter 18 and 18th verse. Seeing that Abraham shall surely become a great and mighty nation,
and all the nations of the earth shall be blessed in him. இங்கே இருக்கிறத நான் மறைப்பேனோ? நான் மறைக்க மாட்டேன். அவருக்கு பேசுறதுக்கு யாராவது வேணும். தேவனாகிய கர்த்தர், மகா பெரிய தேவனாகிய கர்த்தர் எவ்வளோ காரியங்களை படைத்திருக்கிறார். தூதர்களை மில்லியன்ஸ் பில்லியன் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் படைச்சிருக்காரு. எல்லாம் என்னென்னமோ வகை வகையாக படைச்சிருக்காரு. எல்லாத்தையும் மீன் படைச்சிருக்காரு, மிருகங்களை படைச்சிருக்காரு. எத்தனையோ தௌசண்ட்ஸ் ஆஃப் தம் படைச்சிருக்காரு. ஆனால் யார்கிட்டையும் அவர் பேசுறதில்ல. அவைகள் தான் கூப்பிடுன்னு போட்டிருக்கு. அவரை நோக்கி கூப்பிடும். பசி எடுக்கும்போது கூப்பிடும் ஆண்டவரை நோக்கி. ஏன்னா இஸ் எ கிரியேட்டர், ஹி ஹஸ் டு கிவ் ஃபுட். ஆனால் தன்னுடைய காரியங்களை மனுஷனிடத்தில் தான் சொல்கிறாரு. உங்களிடத்துல என்கிட்ட தான் பேசுவார். இதுக்கு நம்ம ரெடியாகணும். அவர் பேசும்போது நம்ம ரெடியாக இருந்தால் தான் அவர் பேசுகிறத கேட்க முடியும். தேவஜனமே ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த விஷயத்தில். நம்ம கர்த்தர் எப்போ வேணால் பேசலாம். தூக்கத்தில் பேசலாம், எந்த நிலையிலையும் பேசலாம். ஒருவேளைக்கு நீங்கள் கார் ஓட்டிக்கிட்டு போகலாம், அந்த இடத்துல போய் கர்த்தர் பேசலாம். இந்த இடத்துல போவாத, வேணாம், இப்படி போவாத, இப்படி போ. இன்றைக்கி ஜிபிஎஸ் சொல்லுது. அது மாதிரி ஜிபிஎஸ்ஸில் இல்லை, அவரே நேராக சொல்லலாம். இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடு. எல்லா விஷயத்தையும் கர்த்தர் சொல்லிக் கொடுப்பாரு. ஹீ வாண்ட்ஸ் டு டாக் டு அஸ். அவர் எப்போவுமே நம்மளோட பேசணும்னு, நாம் தன்னுடைய காரியங்களை விவரிக்கணும்னு ஆசையாக இருக்கிறாரு. இன்றைக்கி அதில் நம்ம உறுதியாக இருந்தோம்னா வெற்றி காணுவோம். இங்கே பாருங்கள், இப்போ மறைப்பேனோ என்று சொல்கிறார். அப்புறம் பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். Genesis chapter 18 and 19th verse. For I know him, that he will command his children and his household after him, and they shall keep the way of the Lord, to do justice and judgment, that the Lord may bring upon Abraham that which he hath spoken of him. என்ன நம்பிக்கை வச்சிருக்காரு அவர், வச்சிருக்காரு நம்ம மேலே ஃபெய்த். ஆக்சுவலி we should have faith on the Lord. நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபெய்த்து ரொம்ப டவுட்டு தான் வருது. அது இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப டவுட் வருது இப்போ. ஆனால் அவரும் சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு சொல்லுவேன், ஆனால் அவன் பிள்ளைங்களுக்கும் எல்லாம் சொல்லி கட்டளையிடுவான், அவங்களெல்லாம் வழி நடத்துவான் ஏன் வழியில். தட் இஸ் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு மனுஷனுக்கு நியமித்திருக்க வழியிலே அவன் அதை வழிகளை காத்து நடவுங்கள் என்று சொல்லி கொடுப்பான். இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற காரியம். தேவனாகிய கர்த்தருடைய வழியில் எல்லா காரியங்களிலும் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறாரு? வாட் இஸ் த வியூ? 4 பேர் கூடியிருக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் யூதாஸ் நாண்டுகிட்டு செத்துட்டான். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பிறகு ஒரு சீஷர்ஸ் ஷார்ட்டேஜ். ஆனால் 12 மஸ்ட் பி தேர். ஏன்னா 12 ட்ரைபுக்கு 12 அப்போஸ்தலர் இருந்து ஆகணும். ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும். அந்த ஆளை செலக்ட் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து ஜபிக்கிறாங்க. ஜபிச்சு அவர்கிட்டே போகிறாங்க. அப்போ கர்த்தர் பேசல சீட்டு போட்டுறாங்க. அது ஒரு மெத்தடாலஜி. அவங்களுக்கு சீட்டு போட்டு எடுத்தாங்க. லெட் அஸ் ரீட் தட் ஆல்சோ. அப்போஸ்தலர் ஐ திங்க் 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 1:21 அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 21 ஆதலால் யோவான் ஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான்.
Acts chapter 1 and verse 21. Wherefore of these men which have companied with us all the time that the Lord Jesus went in and out among us. Acts chapter 1 and verse 22. Beginning from the baptism of John, into that same day that he was taken up from us, must one be ordained to be a witness with us of his resurrection. இது பாருங்க வெரி கிளியராக அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து. அப்போ உயிரோடு எழுந்ததை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இப்போ யூதாஸ் போயிட்டான், அவனே தற்கொலை பண்ணிட்டான். ஆனால் இங்கே ஒரு ஆள் ஏற்படுத்தணுன்றாங்க. சரி, ஒரு 12 சிஷ்யரை இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் தான் செலக்ட் பண்ணணும். 12 பேர் அவர் தான் செலக்ட் பண்ணார். ஆனால் யூதாஸை பற்றி முன்னாலே சொல்லிட்டார், அவன் ஒரு பிசாசுன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவன் போயிட்டான். இப்போ அவன் பிளேஸில் இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணணும். ஏன் 13 பேரை செலக்ட் பண்ணுறது இல்லை, அவர் சொல்கிறது 12 பேர் தான். அந்த 12 பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்டே கொண்டு போகிறாங்க, அவர்கிட்டே கொண்டு போய் கொடுக்குறாங்க. சரி பாருங்கள். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா எண்ணப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. Acts chapter 1 and verse 23. And they appointed two, Joseph called Barsabbas, who was surnamed Justus, and Matthias. Acts chapter 1 and verse 24. And they prayed, and said, Thou, Lord, which knowest the hearts of all men, shew whether of these two thou hast chosen. Acts chapter 1 and verse 25. That he may take part of this ministry and apostleship, from which Judas by transgression fell, that he might go to his own place. Acts chapter 1 and verse 26. And they gave forth their lots. And the lot fell upon Matthias. And he was numbered with the 11 apostles. நான் யோசனை ரொம்ப நாளாக படிக்கும்போது யோசனை பண்ணுவேன், ஏன் அந்த ஆளை செலக்ட் பண்ணல ஆண்டவர், தெரியாது. ஆனால் இதுக்கு ஆன்சர் எங்கன்னா இருக்கும், எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வரத்துக்கு தேவன் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அழைக்கிறார். நம்ம சொல்லுவோம் நம்ம ஃபெய்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையாகவே ஃபெய்த் இருக்கா இல்லையான்னு அவர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் உள்ளே பார்ப்பார். உள்ளே பார்க்கும்போது அதை ஃபெய்த் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. we lose the point. இப்போ என்ன பண்ணுறாங்க, இதில் பாருங்கள், இதில் அவங்க தே ப்ரொசீடட், இங்கே ஒபே பண்ணுறாங்க தேவனுக்கு. அடுத்த ஆளை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ சீட் வந்து மத்தியாவின் பேருக்கு விழுந்துச்சு, அவன் சேர்த்துக்கொள்ளப்பட்டான். அதான் போட்டிருக்கோம் பாருங்கம்மா, படிங்க. சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலனுடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். 11 அப்போஸ்தலர் தாங்க இருந்துக்கிறாங்க. 11 அப்போஸ்தலருக்கு அடுத்தது 12ஆவதாக மத்தியாவுக்கு கொண்டுட்டாங்க. அவனை பற்றி அதுக்கப்புறம் நிறைய இல்லை பைபிளில், இங்கே ஒரு தான் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் கர்த்தர் செலக்டடு. இன்றைக்கி வரப்போகிற காலத்தில் அவர் இயேசு கிறிஸ்து ராஜ்யபாரம் பண்ணும்போது அவங்க 12 பேர் தான் நிற்பானுங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். Now let us go back to Genesis. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். Genesis chapter 18 and verse 20. And the Lord said, Because the cry of Sodom and Gomorrah is great, and because their sin is very grievous. Genesis chapter 18 and verse 21. I will go down now, and see whether they have done altogether according to the cry of it, which is come unto me. And if not, I will know. இந்த இடத்துல கர்த்தர் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார்.
இப்போ சோதம் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, சோதம் குமாரோட பயங்கர ட்ரபிள் பண்ணுறாங்க. இது ஏன் கர்த்தர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லணும்? From this we know God likes to reveal all his secrets to his saints. அவருடைய பரிசுத்தவான்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவார். சொல்லாமல் அவரால் இருக்க முடியாது. சொல்லுவார், கண்டிப்பாக சொல்லுவார். இன்றைக்கி நம்மளோடையும் அவருக்காக காத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் இந்த காரியங்களை பேசுவார். நிச்சயமாகவே அதை பேசுவார். என்னன்னு கேட்டால், நான் இவங்களை பார்க்க போகிறேன்ப்பா அப்படின்னா அர்த்தம் நான் டெஸ்ட்ராய் பண்ண போகிறேன். ஏன்னா காட் ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி ஹை. அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை இங்கே கொண்டாடுறேன்றார். காட் இஸ் அ ஹோலி காட். பரிசுத்தமுள்ள தேவன், யாரும் நெருங்கக்கூடாதபடி இருக்கிறார். ஏன்? அவர் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கார். நம்மளால் அப்படி இருக்க முடியாது. அதனால்தான் we need ஜீசஸ். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இயேசு இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை, கிட்டே போட முடியாது. இன்றைக்கி நம்ம தைரியமாக பிதாவாகி தேவனுக்குள்ளே கிட்ட போக முடியும்னா அது காரணம் இயேசு. இது படிக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு வருஷத்தை படிப்போம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4 படிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. John chapter 15 and verse 4. Abide in me, and I in you. As the branch cannot bear fruit of itself, except it abide in the vine, no more can ye, except ye abide in me. John chapter 15 and verse 5. I am the vine, ye are the branches. He that abideth in me, and I in him, the same bringeth forth much fruit, for without me he can do nothing. அவருக்கு நல்லா தெரியும் காட் ஸ்டாண்டர்ட் என்னென்ன. நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நல்லா ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். நான் அதை வெட்டி முடிச்சிடுவேன், கிடிச்சிடுவேன், இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. சாரி, நான் ரொம்ப அனுபவத்துக்கு அப்புறம் தான் கற்றுனேன். நான் எல்லாத்தையும் தூக்கி அவர்கிட்ட கொடுத்த உடனே ஹீ சால்வ்ஸ் மை ப்ராப்ளம்ஸ் வெரி ஈஸிலி. ஏன்னா நான் எடுத்திருந்தேன்னா ரஃபாக முடியும், ஏதாவது ஒரு பிரச்சனையோடு வரும். அதனால் என் ப்ராப்ளத்தெல்லாம் அவரை நம்பி கொடுத்துருவேன். இப்போ பாருங்கள், இந்த பிறகு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அவர் இல்லைன்னா. இன்றைக்கி நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் கன்ஃபார்ம் பண்ணுறேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அவர் இல்லாமல். எத்தனையோ மிராக்கிள்ஸ் நடக்குது, எல்லாம் நடக்குது, அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இது க்ளீனாக மனசில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். காதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதீங்க, மூளையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதீங்க, இருதயத்தில் வச்சுருங்க. அந்த இருதயத்துக்குள்ளே அந்த எண்ணம் போயிடுச்சுன்னா அது மாறவே மாறாது. நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, இல்லாமல் அவர்கிட்ட தான் இருக்குது. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு போட்டிருக்காரு. இப்படி தான் மனுஷனை பார்க்குறாரு அவர். காற்றது மேல் வீசினுடனே அது இல்லாமல் போகிறது. மனுஷனுடைய வாழ்க்கையே அப்படி தான் இருக்குது. அதனால் இந்த இருக்கிற நாட்டில் நான் எப்போவுமே சொல்லுவேன், அதுபடி தான். நம்மளுக்குன்னு ஒரு மேனுஃபேக்சரிங் டேட் இருக்குது, நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அது அவர் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டார். அந்த வாழ்க்கையின்படி வாழ்ந்துட்டு போயிடணும். வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணும். இருக்கிற நாள் அவர் எவ்வளோ நாள் கொடுக்குறாரோ அந்த நாட்களை வெற்றிகரமாக வாழ்ந்து தீர்க்க வேணும். இதான் அவர்கிட்ட நம்மகிட்ட எதிர்பார்க்குது. அதிக கனிநாதம். அவர் சொல்கிறபடி வாழணும், நம்ம இஷ்டப்படி இல்லை. கர்த்தருக்கு தான் பிரியம்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம், அப்படியெல்லாம் ஏற்றுக்க மாட்டார். அன்றைக்கி ஒரு பரிசுத்தவான் இங்கே இந்தியாவில் தான் பேசுகிறாரு. நீங்கள் எத்தனை தான் போட்டு ஃபாஸ்டிங் போட்டாலும், இன்னும் 2000 வருஷம் ஃபாஸ்டிங் போட்டாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் உங்களை மாற்றிக்கோ, கர்த்தருக்கு நேரம் கையெடு, ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் ஆன்சர் பண்ணுவார். The way he put it across.
இட்ஸ் வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அது உண்மைதான். நம்மளை மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளை மாற்றிக்கிட்டு நம்ம அப்ரோச்சை மாற்றிட்டு கர்த்தருடைய வழிகள் என்னென்னு பார்த்து அது வழி நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக கையை தூக்கணும்னு ஆன்சர் வந்துடும். கையை தூக்குதுன்னா ப்ரேயர், ப்ரேஸ் அண்ட் வர்ஷிப். இது செய்யும்போது தன்னால் ஆன்சர் வரும். நம்ம ஆல்ரெடி நிறைய மேனிப்புலேஷனில் இருந்துட்டு என்ன தான் ஜெபம் பண்ணாலும் நடக்காது. அதுதான் 1000 ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் இப்படி தான் போயிட்டுருக்குது. எதிர்த்தாலும் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடு, அது போடு. என்ன யூ ஆர் வேஸ்டிங் த ஃபாஸ்டிங். டோன்ட் வேஸ்ட் த ஃபாஸ்டிங். டோன்ட் கிவ் அ ஸ்ட்ரெயின் டு யுவர் பாடி. ஓகே, யூ கிவ் yourself a chance with God. தேவனோடு இருக்க பண்ணுங்க. நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் கெட்டதுன்னு சொல்ல, நல்லது தான். உன் இருதயம் எப்படி இருக்குது தேவனுக்கு முன்பாக? உன் இதயத்தில் கபடும் சூதும் வஞ்சகமும் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு நீ ஃபாஸ்டிங் பண்ணால் ஒன்றும் கேட்க மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் கர்த்தரை விட்டு உன்னை தூரமாக தள்ளிடும். இறக்கமுள்ள தேவனை அதெல்லாம் மன்னிக்கிறாரு. மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பு கேட்குறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் ஒப்புரவாகி அப்புறம் செய்யலாம். சரி, இப்போ பாருங்கள், அடுத்தது படிங்கம்மா. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். John chapter 15 and verse 6. If a man abide not in me, he is cast forth as a branch, and is withered. And men gather them, and cast them into the fire, and they are burned. இந்த இடத்துல பாருங்கள், நிலைத்து இருக்கணும். இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம ஐடி பீப்புள் எல்லாம் சொல்லுவாங்க ப்ராசஸ்ன்னு. நான் கேட்குறேன், இதுதான் ப்ராசஸ். we have to live with it within the framework of God and God in us. Jesus has to live in us. This is what God wants. இயேசுவை நம்மளுக்கு கொடுத்தது, இயேசு நம்மளை வாழணும். அப்போ தான் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோலினஸ்க்கு வர முடியும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றதில்ல, அவர் உங்கள்கிட்ட வரணும். அப்போ we have to clear lot of wastage சொன்னால் அதை கிளியர் பண்ணிடணும். allow Jesus to enter your life. நீங்கள் அவர் உங்களை நினைத்துருங்க. அப்போ மிகுந்த கனி கொடுப்பீங்க. பாருங்கள், வெளியே இல்லாட்டி வெளிதான் போயிடும், உலர்ந்து போயிடும். சரி, அடுத்தது. அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். John chapter 15 and verse 6. If a man abide not in me, he is cast forth as a branch, and is withered. And men gather them, and cast them into the fire, and they are burned. John chapter 15 and verse 7. If ye abide in me, and my words abide in you, ye shall ask what ye will, and it shall be done unto you. John chapter 15 and verse 8. Herein is my Father glorified, that ye bear much fruit. So shall ye be my disciples. இங்கே கிளியராக எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னார்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தார். அவர் நம்மளை நிறுத்துறது என்னென்ன? நம்ம வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையை அவர் வார்த்தையின்படி அமைத்து கொள்ள வேண்டும். we change ourselves. எடுத்துக்கொண்டு நிறுத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது என்ன கேட்டாலும் நடக்கும். நாம் அவரிலும், அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் இருந்தால் நாம் என்ன கேட்குறோமோ கொடுத்துட்டாரு. இட்ஸ் சிம்பிள் வே. அவர் சொல்கிறபடி இட்ஸ் எ சிம்பிள் வே. ஆனால் we get it complicated. நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிடுறோம். நம்மளுக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாது, ஏதாவது ஒன்று பேசி விட்ருவோம், ஏதாவது பண்ணிவிடுவோம். அது வழி கர்த்தருடைய வழியாக இருக்காது. இதுதான் ப்ராப்ளம். அதனால் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு கவனமாக கேளுங்க. நாம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும், ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் செய்கைகளும் ஒன்றா இடக்கூடாது. இது if God comes into the life like that, it will be disaster. கர்த்தர் எல்லா ரகசியத்தையும் நம்மள்கிட்ட பேச தான் செய்வார்.
சில பேருக்கு சொப்பனங்கள் மூலமாக பேசுவார், தரிசனங்கள் மூலமாக பேசுவார், பாஸ்டருங்க மூலமாக பேசுவார். எவ்வளவோ விஷயம் இருக்குது. நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க, டெய்லி வாசிக்கணும். வாசிக்கும் போது பேசுவார். ஒன்றே நினச்சிக்கணும், கர்த்தர் நல்லவர். நம்ம அவரை தேடி ஏதாவது பண்ணுறதுக்கு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் அவர் தான் செய்யணும். அப்போ ஒவ்வொரு முறையிலையும் அவரை எதிர்பார்க்கணும். இங்கே க்ளீனாக ஆபிரகாமுக்கு என்ன சொல்கிறாரு, அவன் கீழ்ப்படிவான், எனக்கு சொல்லுவான், பிள்ளைகளுக்கு சொல்லுவான். அப்போ கர்த்தர் நம்ம என்ன எதிர்பார்க்குறாரு, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழிகளை சொல்லி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. இன்றைக்கி எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்கணும்? நம்ம தேவனுடைய வழிகளை பிள்ளைகளுக்கு உட்காந்து சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அடுத்த சந்ததி ரெடி ஆகணும். 2 விதமான பிள்ளைகள் உண்டு. ஒன்று சரீரமா பிரகாரமான பிள்ளைகள், இன்னும் ஆவிக்குரியமான பிள்ளைகள் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு போடுறாரு. இப்போ சோதோம் குமாரன் நான் அழிக்க போகிறேன்ப்பா. கர்த்தர் ஏதாவது ஒன்று அழிக்க போகிறதுக்கு முன்னால் இல்லாட்டி செய்கிறதுக்கு முன்னால் நம்மகிட்ட சொல்லிட்டு செய்வார்ப்பா, இந்த இடத்துல பிரச்சனை இருக்காங்க, போவாதப்பா, நீ இங்கேயே ஸ்டே பண்ணு. ஆபிரகாமே நீ எகிப்துக்கு போவாத, பஞ்சன்னா நான் விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன். பஞ்சம்னு சொன்னால் நான் எங்கே போவேன்? ஆண்டோட்டு தான் போவேன். அவன் பையன் கரெக்டாக செய்தான். ஈசாக்கு என்ன பண்ணால், பஞ்சம் வந்துச்சு, நேராக கர்த்தர்ட்ட போய் பண்ணிட்டான். அவர் முன்னாலே வார்ன் பண்ணாருண்ணா, நீ போவாத, எகிப்துக்கு போவாதனார். ஏன்னா அவங்க அப்பா பண்ணிட்டார் அது மாதிரி. அதனால் ஆண்டவருடைய நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. அது போல் ஆண்டவரே பஞ்சம் வந்துடுச்சு, நான் என்ன பண்ணணும்? நீ தைரியமாக இருப்பா, அனுப்பிச்சதே நான் தான், நான் கண்டிப்பாக பார்த்துக்குவேன். இன்றைக்கி உலகத்தில் இந்த கொரோனானால நிறைய பஞ்சம் ஏற்பட்டிருக்குது, இன்னும் அதிகமாகும். இட்ஸ் நாட் கோயிங் டு எண்ட். ஒன்று இந்த பஞ்சமாக இருக்கும், இல்லாட்டி கர்த்தருடைய வார்த்தையே கிடைக்காத பஞ்சம் வரும். அது எழுதிருது. சொல்லுவாங்க நாளைக்கு எல்லா சர்ச்சும் மூடுறான்னு, மூடி ஆகும். அப்போ என்ன பண்ணுவீங்க? கர்த்தர்கிட்ட இது போக அப்பயும் நாம் அதனால தான் இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு ஆன்லைன் போகிறோம். ஞானமாக நடக்க கற்றுக்கணும் இந்த உலகத்தில். அப்போ கர்த்தர் தன்னுடைய காரியங்களை இப்போ அவரே சொல்கிறாரு, ஆபிரகாம் அறிந்திருக்கிறேன்றாரு, அவன் செய்வான்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. திருப்பி சொல்கிறேன். சரி, let us turn our Bibles to Psalms. நூற்றி 15 சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 115 அதிகாரம் வசனம் 13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். Psalm chapter 115 and verse 13. He will bless them that fear the Lord, both small and great. இந்த இடத்துல irrespective of பிக் மேன் ஆர் ஸ்மால் மேன் அப்படியெல்லாம் கிடையாது. சைல்டு, ஒரு சைல்டு ஆண்டவர்கிட்ட சீரியஸாக போய் பேசிச்சு, எனக்கு வேணும்னு கேட்டால் பதில் சொல்வார். எனக்கு இந்த வசனங்கள்லாம் படித்த பிறகு தான் சில்ட்ரன் மேலே கொஞ்சம் மதிப்பு வந்துச்சு. தே ஆர் கிஃப்ட் ஃப்ரம் காட், காட் ஸ்பீக்ஸ் டு தம். இல்லாட்டி நம்ம ஐடியாவே கொடுக்க மாட்டோம் அவங்களுக்கு. சின்ன பையன்டா அப்படின்னுவோம். இது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் அவங்க எல்லாருக்குமே செவி கொடுக்குறாரு. அவர் பார்க்குற விதம் வேறு. அவனை ஒரு மனுஷனாக பார்க்குறாரு. சின்ன பையனாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவர் பெரிய கேரக்டரை தான் பார்க்குறாரு அவர். அடுத்தது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். Psalm chapter 115 and verse 14.
The Lord shall increase you more and more, you and your children. Psalm chapter 115 and verse 15. Ye are blessed of the Lord, which made heaven and earth. Psalm chapter 115 and verse 16. The heaven, even the heavens, are the Lord's, but the earth hath he given to the children of men. பார்த்தீங்களா இந்த இடத்துல வானங்கள் கர்த்தருடையது. இது பாருங்கள், இந்த இடத்துல இது பண்ணாமல் தான் நான் சந்திர மண்டலத்துக்கு போவேன், சூரிய மண்டலத்துக்கு போவேன், அதுக்கு போவேன், இது போவேன்றாங்க. கர்த்தர் பூமியை தான் கொடுத்துட்டாரு. நிறைய பேர் தெரியாது இது. தே கண்டினியூ த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அண்ட் வேஸ்ட் மணி. நிறைய பேர் இது சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் போட்டால் வந்து பேசாமல் 4 பேருக்கு சாப்பாடு போட்டு விட்டுடலாம், இல்லாட்டி டெவலப்மெண்ட் மாதிரி பூமியில் செய்யலாம். இன்னொரு பாசை பார்க்கணும். சங்கீதம் 147 11 வாசனம். சங்கீதம் 147 அதிகாரம் வசனம் 11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். Psalm chapter 147 and verse 11. The Lord taketh pleasure in them that fear him, in those that hope in his mercy. இருக்கிறார் கர்த்தர் தம்முடைய கிருபைகளுக்கு நாம் காத்திருக்கும் போது, வெயிட் ஃபார் த கிரேஸ் ஆஃப் காட். கிரேஸ்னா அன்மெரிட்டட் ஃபேவர். ஸோ அந்த அன்மெரிட்டட் ஃபேவர் தேவன்கிட்ட வந்துகிட்டே இருக்கணும், நமக்கு வந்துகிட்டே இருக்கணும். அப்போ நம்ம கீழ்ப்படி, தட் இஸ் அவர் சொன்ன வழிகள் நடந்தால் தான் நடக்கும். அப்போ தமது பயந்து தமது கிருபைகளை காத்திருக்கிற மேல் கர்த்தர், he likes them, he loves them and he reveals the secret to them. எல்லாத்தையும் அவர் அங்கே சொல்வார். ஆகவே தேவனுடைய ஜனமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கணும். ரெண்டாவது, நம்ம ஃபெய்த் லெவல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கணும். இந்த ஃபெய்த்தை நம்ம கெடுக்கிறது நம்முடைய வாய். முந்தைய பார்த்துருக்கோம், ஏதாவது ஒன்று பேசிடுவோம். சம்டைம்ஸ் தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தோல் வாய் அப்படின்வாங்க. பேசிக்கிட்டே இருப்பான், தோல் வாய். நான் பேர்லாம் சொல்ல நீங்களே புரிஞ்சுக்குவீங்க நான் சொல்லும்போது. தோல் வாயின்வாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கலாம். அந்த வாய் தோல்வாயாக இருக்கட்டும், ஆனால் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. இந்த உங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்யும். இன்னொரு இடத்துல வேதத்தில் போட்டிருக்கு, இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். எதை வச்சு உள்ளே நிரப்புகிறோமோ அதுதான் பேச போகிறோம். அதனால தான் சொல்கிறேன், திங்க் ரைட், ஸ்டோர் இட் ரைட், எக்ஸ்போஸ் இட் right and live right. திருப்பி சொன்னேன், think right, store it right, expose it right and live right. லீவ் பண்ணுறது இது 3 செய்யும்போது தான் நம்மளால் கரெக்டாக வாழ்ந்து கொள்ள முடியும். தேவனுக்கு பயந்து வாழ்க்க முடியும். ரெண்டாவது, வெற்றிகரமாக வாழ முடியும். தோல்வி தான். ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஓன்னு கற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தது, ஹோல்ட் ஆன் டு யுவர் பொசிஷன். வரு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் ஹோல்ட் ஆன் டு யுவர் பொசிஷன். வர அதை சொல்லிச்சுன்னா கம்முன்னு போய் உட்காந்துக்குவேன், ஏதும் எடுக்க மாட்டேன், பேசாமல் வெயிட். He will handle the thing for me. எனக்காக அவர் செய்து முடிப்பார். 138 சங்கீதத்தில் போட்டிருக்கோம், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். இப்போ படித்து முடிச்சிடலாம், டைம் ஆப். 138 சங்கீதம். கடைசி வசனம், 8வது வசனம். சங்கீதம் 138 வசனம் 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. Psalm chapter 138 and verse 8. The Lord will perfect that which concerneth me. Thy mercy, O Lord, endureth forever. Forsake not the works of thine own hands.
நிகழ்வு. ஒரு நாள் கிருபையை பற்றி நம்ம தியானிக்கலாம். அது என்ன தேவனுடைய கிருபை? கிருபைனா நம்ம அதுக்கு தகுதி இல்லை, நம்ம தகுதியற்றவர்கள். அதனால தான் சொல்கிறேன், ரட்சிப்பு கிருபையினால் வருகிறது. அவர் salvation comes through your faith and grace. God never sees anything. God never expects any qualification from you. If somebody wants a salvation, he pours it on them. He gives it to them freely. But God can judge. But he says, I don't want to judge anything. I see the blood of my son and I pour it on people. This is what grace. இது ஒரு நாள் greatly we will expound it. அவருடைய இது பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதுதான் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் சொல்கிறோம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள். இந்த வசனத்தை இப்படி கூட எக்ஸ்பிளைன் பண்ண, தனியாக உட்காந்துக்கோங்க. கர்த்தர் எனக்காக இருந்துட்டு கை வச்சு சொல்லுங்கள், யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்கள். உடனே ரிசல்ட் வராது, கொஞ்ச நேரம் சொல்லிகிட்டே இருங்க. இட் வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங். கர்த்தர் என்னை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நல்ல வார்த்தைகளை பேசுங்க. I don't know whether I'm worthy for it or not, but he will do it for me. Because நான் அவருடைய கிருபையினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். I'm surrounded by his grace. And I'm faithful to God. Anyhow, நம்ம இப்போ டைம் ஆஃப் இதை முடித்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த வசனங்களை பேருக்கு கர்த்தர் ஆவியானவரை தொடுவாராக, அவர்களை வர்த்திக்க பண்ணுவாராக. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுவோம். அவர் நம்மளை வழி நடத்தி கொண்டு போகட்டும். இந்த கடினமான காலங்களில் அவர் நம்மை நடத்தி கொண்டு போகட்டும். கர்த்தர் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். எல்லோரும் சீரியஸாக எடுப்போம். சப்போஸ் நம்மகிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே ஒரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை மன்னித்தரணும், பாதுகாத்தரணும். ஏனென்றால் நாங்கள் உங்கள் சரீரத்தையும் உங்கள் ரத்தத்தையும் உட்கொள்ள போகிறோம். நீ சொன்னபடி உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை செய்ய போகிறோம். நினைவு கூறுகிறோம். ஆனால் உங்களுடைய சரீரத்தையும் ரத்தத்தையுமே உட்கொள்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஜீவன் இருக்குது. We are not faced with death. God, as long as we live in this earth, He gives us life. இது நிறைய பேர் புரியாது நான் என்ன சொல்கிறேன்னு. ஆனால் ஒன்றால் அதுவும் நடக்கிறேன். எல்லோரும் வாழ்ந்துட்டு போவாங்க, மூச்சு காற்று விட்டுட்டு போவாங்க. அது லைஃப் இல்லை, இது டிஃப்ரெண்ட் லைஃப், சக்ஸஸ்ஃபுல் வே ஆஃப் லிவிங். வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது. That is life. God sent and God given life. அது நம்ம உயிர்த்தெழுதலில் பங்கடைவோம். நம்ம மூணாவது அவருடைய நித்திய ஜீவனுக்குள்ளே வரோம். நாலாவது நாம் இயேசுவோடு இணைந்த ஜீவியத்தை பாடுறோம். அவர் நம்மிலும் நாம் அவரிடம். அஞ்சாவது பிதா ஆகிய தேவன் இயேசுவை அனுப்பிச்சு அவர் காரியத்தை நடப்பித்தது போல் இயேசுவும் நம்ம அனுப்பிச்சு அவருடைய காரியத்தை நடப்பிக்கிறார். அதுக்கு நம்ம பார்ப்போம். ஆறாவது வேதம் சொல்கிறது இது ஒரு மெய்யான அப்பம், ஜீவ அப்பம். அவை புசிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்தி புசிப்போம். கர்த்தருடைய நாமம் பரிசுப்படுவதாக. ஜெபித்து கடந்து செல்வோம். மகா பரிசுத்தமும் உண்மையும் சத்தியமும் நிறைந்த எங்கள் தேவனாய் கர்த்தாவே, கர்த்தாவே இப்போ வார்த்தைகளை உட்கொண்டோம். கர்த்தாவே உமக்கு பயப்படும் பயத்தை எங்கள் வளர்த்து பாரும். நாங்கள் தீமையை விட்டு விலகத்துக்கு கிருபை தாருங்க.
எங்கள் தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைகள் எங்களை நிலைத்திருக்க கிருபை தாருங்க. குட்டி சாமுவேலோட பேசின தேவன், ஆபிரகாமோட பேசின தேவன் எங்களோடும் பேசுவீராக. நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறோம். முதல் ரகசியம் உங்கள் பயந்தவரத்தில் இருக்குதுன்னு போட்டிருக்குது. கர்த்தாவே, உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு தாரும், எங்களோட பேசும். நீர் ஒருவரே எல்லாத்துக்கும் அதிபதி என்பதை நாங்கள் கன்ஃபெஸ் பண்ணுறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.